ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நம்ம சப்பாத்தி, இட்லி, பூரி, ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சைடிஷ், உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு சைடிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி ஃப்ரை பண்ணி நாம் செய்யும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லுக்கு கிடைக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயம் உடையாமலும் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்குவமாக இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயிலே நாம் தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் ஹீட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எப்போ சேர்த்தாலுமே நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சாதான் அதனுடைய ஃப்ளேவர் இறங்கும். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை கீரி இது மாதிரி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் நாம் இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக நான் இது மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது ஒரு கூடுதலான சுவை கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கில் சேர்க்கும்போது. அதனால் கூடுமான மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக எடுக்கிறதா இருந்தால், அப்படி இல்லைன்னா இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காய மசாலாவுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் எப்பயுமே எல்லா சமையல்லையுமே நான் சேர்ப்பேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூளாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த தயிர் தான். தயிரை நல்லா இது மாதிரி ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கணும். இது கூட நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி எடுத்தோன்னா இந்த மாதிரி கொதிக்கும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த ஒரு கப்பு தயிரை நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளவு தான். இதில் நம்ம தக்காளி மற்ற எந்த பொருளுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு செமி கிரேவியாக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மேலே இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவியாக வரும். இந்த ஸ்டேஜில் நாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அந்த உருளைக்கிழங்கை ஒரு 1/4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க. அப்போ நம்மளுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் அந்த கிரேவியில் நல்லா இறங்கி நம்மளுக்கு சூப்பரான ஒரு
சைட் டிஷ் வந்து கிடைக்கும். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இப்போது நம்மளுடைய உருளைக்கிழங்கு சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை சப்பாத்திக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு சைட் டிஷ் ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, பூரி, சப்பாத்தி, ரைஸ், அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் மூடி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லுக்கு கிடைக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிக்கோங்க, ஒரு டெக்கரேஷனுக்காக நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நம்மளுடைய சைடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் விருப்பம் போல் எந்த ஒரு மெயின் டிஷ்ஷுக்குமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன். until then it's bye from Vijis.